அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் ஒரு ஆப்டான ஒரு சூப்பரான ஒரு குருமா தாங்க பண்ண போகிறேன். பாருங்கள், நைட்டே பட்டாணியை ஊற வச்சிட்டேன். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள், கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டுங்க. இப்போ குருமா தாளித்து விட்டுக்கலாங்க. கடாயில் பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக சோம்பு, ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மிக்ஸி சாரில் கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கேங்க. ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி எடுத்துருக்குறேங்க. அதையும் இந்த 3ஐயுமே சேர்த்து மிக்ஸி சாரில் நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சுங்க. இப்போ அந்த தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன். பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அதிலே பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகட்டுங்க. பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேங்க. அது கூடவே ஒரு 3 முந்திரி எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா அரைச்சிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சுங்க. இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சுங்க. இப்போ வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாங்க. அந்த உருளைக்கிழங்கு வெந்த பின்னாடி தோல் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த தேங்காவில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி சாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் சேர்த்த உடனே லைட்டாக கொதிச்சு வரட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் உள்ள மசாலா பொருட்களை வச்சு சூப்பரான குருமா செய்யலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.